இன்றைக்கி நான் 25,600 புட் ஆப்ஷனில் ஒரு 300 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 11 நவம்பர் 2025. இந்த ட்ரேடில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்ஸ், டார்கெட் வந்து 20 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் டார்கெட் செட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எகைன் 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ நான் மார்க்கெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணவும் இப்போ நமக்கு அந்த ப்ராஃபிட் புக் ஆயிருச்சு. 5,880 ரூபா நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி புட் சைடில் போகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதை விட அதிகமான டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமான லாட்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாதவங்க ஒரே ஒரு லாட் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாமே ரெகுலராக எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மட்டும் ட்ரேட்ஸ் எடுத்தால் போதுமானது. எல்லா நாளுமே இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க.